தேசிய முன்னணியில் மாய்காவின் எதிர்காலம் குறித்து என்ன முடிவெடுக்கப்பட்டாலும் அது இந்திய சமூகத்தின் நலனை முன்னிறுத்தியே இருக்கும். மாய்கா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ SC விக்னேஸ்வரன் அந்த உத்தரவாதத்தை வழங்கியுள்ளார். பழம்பெரும் கட்சியான மாய்காவுக்கு தேசிய முன்னணி ஒன்றும் பரம விரோதி அல்ல. தற்போதும் உறவு நல்ல நிலையிலேயே நீடிப்பதாக விக்னேஸ்வரன் குறிப்பிட்டார். தற்போதைய அரசியல் சூழல் குறித்தும் நிகழ்ந்து வரும் மாற்றங்கள் குறித்தும் மாய்கா நன்கு அறிந்திருப்பதாக குறிப்பிட்ட அவர், தைப்பூசத்துக்கு பிறகு மத்திய செயலவை கட்சியின் எதிர்காலத்தை முடிவு செய்யும் என அவர் கூறினார். டத்தோஸ்ரீ ஜாயிட், மாய்காவும் மாசிசாவும் பிணக்கத்தை கைவிட்டு தேசிய முன்னணியுடன் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என அம்னோ பேராளர் மாநாட்டில் பேசியது தொடர்பில் விக்னேஸ்வரன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். உறவு நல்ல உறவு தாங்க. ஆனால் மாய்கா ஒரு 79 வருஷம் உள்ள அரசியல் கட்சி. இந்திய சமுதாயத்தை இத்தனை வருஷமாக பிரதிநிதிச்சு வந்துட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் எங்களோட கருத்து வேறுபாடு அவங்களோட எங்கள் உறவு நல்ல இல்லை. அது எந்த இடத்துல சீட்டு சம்மந்தப்பட்ட அதெல்லாம். ஸோ இந்த இதனால தான் பேராளர்கள் ஒரு முடிவு எடுத்தாங்க. அதுக்கு மத்திய செயற்குழு குறித்து இதில் உட்காந்து முடிவு எடுப்போம். இப்போ வரைக்கும் நம்ம பிஏனில் தான் இருக்கிறோம். ஸோ அதுலேருந்து திருப்பி வந்து சேருதுன்னு ஒரு இது இல்லை. இணைந்து வேலை செய்கிறதுக்கு உள்ள சூழ்நிலைலாம் எப்படின்னு இனிமேல் வர போக்கில் தான் தெரியும். கூடிய சீக்கிரத்தில் வந்துடுங்க. இப்போ தைப்பூசம்னு வந்துருச்சு. அது முன்னுக்கு 9 பேர் வெளியூருக்கு லீவில் போயிருந்தாங்க. எது எப்படி இருந்தாலும் நாங்கள் இப்போ காலதானமாக இருக்கிறது, எந்த முடிவு எடுத்தாலும் மாய்காக்கும் இந்திய சமுதாயத்துக்கு சார்ந்த ஒரு முடிவாக இருக்குன்னு தான் எடுக்கிறோம் இல்லையா, எதுக்கும் பயந்துக்கிட்டு இல்லை. ஆனால் நாட்டில் உள்ள அரசியல் நீரோட்டம் என்ன மாதிரி போயிட்டுருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். ஸோ எல்லாம் காலதாமமாக போனது ஒரு வகையில் ஒரு நல்லது தான். இந்தியா கேட் உணவகத்தின் 12வது கிளையை இன்று புத்தாலிங்ஜயாவில் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்த நிகழ்வுக்கு பிறகு விக்னேஸ்வரன் மேற்கண்டவாறு பேசினார். இதனிடையே மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ M. சரவணனும் விக்னேஸ்வரனின் கருத்தை ஆமோதித்தார். தலைநகரில் இன்று அம்னோ பொதுப் பேரவையின் தொடக்க விழாவில் அவர் பங்கேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக அம்மாநாட்டில் கொள்கையுரையாற்றிய அம்னோ தலைவர் டத்தோஸ்ரீ ஜாயிட் அமிடி, மாய்காவும் மலேசிய சீனர் சங்கமான மாசிசாவும் மனக்கசப்புகளை மறந்து தேசிய முன்னணியில் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டிருந்தார். கூட்டணி கட்சிகளுக்குள் சகோதர சண்டை வருவது இயல்புதான் என்றும், எனவே நடந்தவற்றை மறந்துவிட்டு அவ்விரு மூத்த கட்சிகளும் அம்னோவுடன் இணைந்து தேசிய முன்னணியை வலுப்படுத்த வேண்டும் என துணை பிரதமருமான ஜாயிட் வலியுறுத்தினார். ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.